வணக்கம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதலாக வெளியில் வந்து நிர்வாகிகள் மத்தியில் பேச இருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இன்று நடக்க உள்ளது. டிவிகேயின் உறுப்பினர் அட்டை மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கான அழைப்புதலை கொண்டு வருபவர்கள் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் எவற்றை எதிர்பார்க்கலாம் என்று பனையூர் வட்டாரத்திலே விசாரித்தோம். முதலில் கரூர் சம்பவத்தில் இறந்தவர்களுக்காக ஒரு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று தெரிகின்றது. அதன் பின் அரசியல் ரீதியாக நிறைய தகவல்கள், திட்டங்கள் மற்றும் வியூகங்கள் பற்றி பேசப்படும் விதத்தில் இந்த நிகழ்வு இருக்கும் என்கின்றார்கள் பனையூர் வட்டாரத்தில். கரூர் சம்பவம் நடந்து ஒரு மாதமாக வெளிப்படையாக எந்த செயல்பாட்டிலும் ஈடுபடாமல் இருந்தார் விஜய். வழக்கமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் அறிக்கை விடும் விஜய் அந்த ஒரு மாத காலமாக எந்த பிரச்சனைக்கும் அறிக்கை கூட விடாமல் தவிர்த்து வந்தார். ஒரு மாதத்துக்கு பிறகு கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரத்தில் சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தார். அதன் பின்னரே தமிழக அரசின் நெல் கொள்முதல் பற்றியும் SIR பற்றியும் விஜய் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். கட்சியின் அன்றாட செயல்பாடுகளை கவனிக்க ஒரு நிர்வாக குழுவை அமைத்தார். அந்த நிர்வாக குழுவின் முதல் கூட்டத்தில் தான் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பற்றி அறிவிக்கப்பட்டது. கட்சியின் கட்டமைப்பில் சில மாற்றங்கள் ஏற்படுவதை பற்றி பொதுக்கூட்டத்தில் அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்து டிவிகேயினர் மட்டுமின்றி மாற்று கட்சியினரும் தெரிந்து கொள்ள காத்திருக்கும் முக்கிய சப்ஜெக்ட் வரும். 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிகேயின் கூட்டணி சார்ந்த நிலைப்பாட்டை விஜய் அறிவிப்பார். அதற்காகவே இந்த சிறப்பு பொதுக்குழு என்கின்றார்கள் முக்கிய நிர்வாகிகள். அதே நேரத்தில் குறிப்பாக இந்த கட்சியுடன் கூட்டணி என்ற அறிவிப்பு எதுவும் வெளியாகாது. ஆனால் அந்த கூட்டணி எப்படியாக அமையும் என்று கூறும் விதத்தில் ஒரு அவுட்லைன் போட்டு காட்டுவார் விஜய் என்று தெரிய வருகிறது. அது பெரும்பாலும் தனித்து போட்டி அல்லது டிவிகே தலைமையிலான கூட்டணி என்ற விதத்தில் இருக்கும் என்றும் தெரிய வருகின்றது. முக்கியமாக இப்போதுள்ள எந்த ஒரு கூட்டணியிலும் டிவிக்கு இணைவது என்பதை அழுத்தம் திருத்தமாக விஜய் கூற உள்ளார். சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசப்படும் அரசியல் விஷயங்கள் பற்றி யாரும் வெளியே போய் பேசக்கூடாது என்று விஜய் அறிவிப்பார் அல்லது எச்சரிப்பார் என்றும் தெரிய வருகிறது. அதனால் இது தொடர்பாக பல ஊகங்களை இன்று ஊடகங்களில் எதிர்பார்க்கலாம். மதுரை மாநாட்டிலிருந்து மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்ற ஒரு தீம் பிரச்சாரத்தை தாவேகா தொடங்கியது. அதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிகேயின் பேசிக் வியூகம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதன் மூலம் விஜயை மட்டுமே பிரதானப்படுத்தி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி என்ற அடிப்படையிலும் எந்த மாற்றமும் கிடையாது. அதே கான்செப்டை கொண்ட சில கட்சிகள் டிவிகே கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளப்படலாம் அல்லது தனித்து போட்டியிடலாம். தனித்தோ அல்லது டிவிகே தலைமையிலான கூட்டணியிலோ முதல்வர் வேட்பாளர் விஜய் தான். ஆரம்பத்திலிருந்தே அதே நிலைப்பாடுதான் இது. பிரச்சார ஆரம்பத்தில் தாவேகா தலைமையில் தான் கூட்டணி எனும் முடிவுக்கு வந்துவிட்டால் மதுரை மாநாட்டிலும் கரூருக்கு முன்பாக பேசிய நாமக்கலிலும் அதிமுகவின் இப்போதைய தலைமையை விஜய் பெரிதாக விமர்சித்து பேசவில்லை. போக்கஸ் முழுவதும் திமுகவை எதிர்ப்பதிலேயே இருந்தது. அரசியல் வியூகத்தை இதை 1-on-1 என்கவுண்டர் என்று கூறுவார்கள். அது ஒரு தரப்பு மற்றும் ஒரு தரப்பை மட்டுமே குறிவைத்து எதிர்ப்பது. கிட்டத்தட்ட சினிமாவில் ஒரே பிரதான வில்லனை எதிர்ப்பது போன்ற வியூகம் இது. அதை அப்படியே மெயின்டைன் செய்து தாவேகா எதிர் திமுக என்று களத்தை கொண்டு வருவதுதான் தாவேகாவின் அடிப்படை வியூகம். ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு நிலைமை மாறியது. திமுக தாவேகா மீது கடும் தாக்குதல்களை நடத்த அதிமுகவும் பாஜகவும் விஜய்க்கு ஆதரவாக பேச தொடங்கின. தன்னுடைய பிரச்சாரத்தில் பலர்ந்த தாவேகா கொடிகளை பார்த்து விஜய்க்கு சூசகமாக கூட்டணி அழைப்பு விடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியும் அமித்ஷாவும் விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினர். இதெல்லாம் விஜய் கூட்டணிக்கு செல்ல போகிறார் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தின. குறிப்பாக NDA உடனோ அல்லது பாஜக அல்லாத அதிமுகவுடனோ கூட்டணிக்கு செல்ல போகிறார் என்ற விவாதத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்தியது. இதுவரை ஆண்ட கட்சிகள் மக்களுக்கு எதையும் செய்யவில்லை என்று கூறி அரசியல் செய்ய வந்திருக்கும் விஜய் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் நீண்டகால அடிப்படையில் எதிர்பார்க்கும் ரிசல்ட் கிடைக்காது என்பது விஜய்க்கு நன்றாக தெரியும். அது தவிர அதில் ஒரு தடவை கால் வைத்து விட்டால் அதன் பின் விஜயை முதன்மை சக்தியாக மக்கள் மனதில் நிலைப்படுத்த முடியாது. இது மக்களின் அடிப்படை மனோ தத்துவம். அதனால் இந்த பொதுக்குழுவில் திமுக எதிர்ப்பை வலுப்படுத்தும் வகையிலே முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். தமிழகத்தில் சமீப காலமாக நடந்த நெல் கொள்முதல் பிரச்சனை, சூழலியல் பிரச்சனைகள், கோவை பாலியல் வன்கொடுமையை மையப்படுத்தி பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனை பற்றி அதிகம் கவனம் செலுத்தப்படும். மீனவர்கள் சிறைப்பிடிப்பு, வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் போன்றவற்றை முன்வைத்து மத்திய அரசை சாடும் வகையிலும் தீர்மானங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றனர். ஆனால் அது மிகவும் மைல்டாக இருக்கும். கடைசி நேரத்தில் அதை தவிர்த்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம் அது திமுக மீதான போக்கஸை குழப்பிவிடும். தனித்து போட்டி அல்லது தாவேகா தலைமையில் தான் கூட்டணி முதல்வர் வேட்பாளர் நான் தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யும் விதத்தில் விஜயின் பேச்சு ஸ்ட்ராங்காக இருக்கும் என்கின்றனர். பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் விரும்பினால் கன்சிடர் செய்யும் மனநிலையில் விஜய் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு விஜய் அவசரப்பட போவதில்லை. அது காங்கிரசின் ஷாட் தான்.
அவர்கள் வந்தால் பரிசீலிக்கலாம், வராவிட்டால் விட்டுவிடலாம் என்ற வகையிலே விஜயின் நிலைப்பாடு இருக்கும். காரணம், காங்கிரசுக்கு தான் விஜய் போக வேண்டிய வலுவான தேவைகள் அல்லது காரணங்கள் உள்ளன. மேலும் தாவேகாவில் கட்சி ரீதியாக கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக சில மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை நியமிக்கும் திட்டம் ஒன்று உள்ளது. அதற்கான அறிவிப்பும் பொதுக்குழுவில் வெளியாக வாய்ப்பு உள்ளது. கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணையின் கீழ் இருப்பதால் விஜய் அதை அவ்வளவு தீவிரமாக தொட்டு பேச வாய்ப்பு இல்லை. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இனி நம்முடைய குடும்பங்கள் என்பது போன்ற எமோஷனல் டச் மட்டுமே இருக்கும். இப்போது தொடங்க போவது எமது இரண்டாவது இன்னிங்ஸ். அதில் மேக்சிமம் ஸ்கோர் செய்ய வேண்டும் என்ற ஊக்கப்படுத்தல் இருக்கும். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னமும் சில மாதங்கள் உள்ள நிலையில் அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். அதிக மாற்றங்கள் நடக்கும் கட்சியாக அதிமுக உள்ளது. முதலில் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்போது அடுத்த விக்கெட்டும் டவுன். அதிமுகவில் ஓர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான ஆலம்குளம் தொகுதி எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். இதற்காக சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு சென்ற மனோஜ் பாண்டியன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அதிமுகவில் பயணித்து வந்த மனோஜ் பாண்டியன் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சேரன் மகாதேவி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்பு 2010, 2016 வரை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். அதிமுக இரு பிரிவுகளாக பிளவுபட்ட போது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார். கட்சி தாவியதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது பாஜகவின் கிளைக்கழகமாக அதிமுக மாறிவிட்டது என்று கூறியுள்ளார். மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது குறித்து முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டனர். அதற்கு பதிலளித்த பன்னீர்செல்வம் யாரும் எதிர்பாராத பதிலை கூறியுள்ளார். பன்னீர் கூறிய பதில் எல்லாம் நன்மைக்கு என்பதுதான். யாருக்கு நன்மை என்பதுதான் தெரியவில்லை. அதிமுகவுக்கு நன்மையா, பன்னீருக்கு நன்மையா அல்லது மனோஜ் பாண்டியனுக்கு நன்மையா என்பதை பன்னீர்செல்வம் விளக்கவில்லை. திமுகவில் அண்மை காலமாக ஓரம் கட்டப்பட்டு வந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் அரசியல் எதிர்காலம் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்தன. இப்போது சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளராக மீண்டும் முன்னாள் அமைச்சர் பொன்முடியை நியமித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இவர் மட்டுமின்றி அமைச்சராக உள்ள மு.பி. சாமிநாதனும் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் தற்போது திமுகவில் துணை பொதுச் செயலாளராக 7 பேர் உள்ளனர். திமுகவின் பொதுச் செயலாளரின் பதவியை ஆட்டம் காண்பதாக ஒரு பேச்சு உண்டு. இந்த நிலையில் அவருக்கு உதவ 7 துணை பொதுச் செயலாளர்களா? பொதுச் செயலாளருக்கு இம்முறை தேர்தலில் நிற்க டிக்கெட் கிடைப்பது சந்தேகம் என்று வேறு சொல்கின்றார்கள். தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள இரட்டை இலை சின்னம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கோபி எம்எல்ஏ கே.ஏ. செங்கோட்டையன் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு மின்னஞ்சலில் எழுத்துப்பூர்வ கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபி சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏ கே.ஏ. செங்கோட்டையன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி என்று முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகருடன் சென்று தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். அதனால் செங்கோட்டையனை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள இரட்டை இலை சின்னம் குறித்த விவகாரத்தை விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பில் உள்ளதாக கூறும் அதிமுகவின் பிரிவு உண்மையில் அந்த கட்சி அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். உண்மையான கட்சி அல்ல என்று அவர் அறிந்திருந்த கட்சியில் இருந்து நீக்கப்படும் வரை அங்கே இருந்திருக்கிறார் என்பதுதான் ஆச்சரியமான உண்மை.